தமிழகத்தினுடைய கடன் 10 லட்சம் கோடி என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திற்கு பாதிப்பா என்றால் பாதிப்பில்லை என்று சொல்லலாம். காரணம், பாரதிய ஜனதா அரசு 2016-17 என்கேசிங் கமிட்டியை உருவாக்கி மாநிலத்தினுடைய கடன் விளிம்பை எந்த சதவீதத்தில் இருக்க வேண்டும் என்று ஆய்ந்து கூறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அதன்படி என்கேசிங் கமிட்டி பரிந்துரையில் கூறுவது என்னவென்றால் 20 25% கடன் இருந்தால் அது வலுவான மாநிலமாகவும் 25 30% இருந்தால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்றும் 30% மேல் சென்றால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று அந்த கமிட்டி நிர்ணயித்திருக்கிறது. பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் இவை 40% கடந்திருக்கின்றது. ஆக தமிழகத்துடைய பிரச்சனை இந்த சூழ்நிலையில் எதுவும் இல்லை என்று சொல்லலாம். உலக வங்கியிடமிருந்து நாம் பெறுகின்ற கடன் அதிகமாக வட்டிக்கு சென்ற காரணத்தால் உலக வங்கி நமக்கு அறிவுறுத்துவது 77% வரை அந்த கடன் டெப்ட் ரேஷியோ என்று சொல்வார்கள். தமிழகத்தினுடைய ஜிஎஸ்டிபி மொத்த உற்பத்தி திறன் வருவாய் பார்த்தால் 35 லட்சம் கோடி, அதனுடைய கடன் 9 லட்சம் கோடி, 9.25 கோடி என்று வைத்துக் கொள்ளலாம். இது 26.1% இருக்கிறது. இன்றைய நிலை இதுதான். உலக வங்கி அதோடைய ஜிடிபி ரேஷியோ 77% உச்சவரம்பை எடுத்திருக்கிறது. அந்த 77% 3 வருடத்துக்கு தொடர்ந்து இருக்குமானால் ஒரு நாட்டில் அது எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதாரத்துடைய பின்னடைவு என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய வருமானம் 31 டிரில்லியன், அதனுடைய கடன் சுமை 36 டிரில்லியன், அதாவது 122%. ஆக ஆய்வாளருடைய பரிந்துரையும் நடைமுறையில் இருக்கின்ற விகிதாசாரத்தையும் உலக அளவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த பிரச்சனையும் இதுவரை இல்லை. ஆனால் இதை படிப்படியாக நாம் குறைத்து 10% கீழ் வரும்போது வளமான தமிழகம் வலிமையான பாரதமாக ஏற்படும் என்பது தெளிவான உண்மை. உங்கள் நண்பன் ஆர்பி ஸ்ரீதர் என்கின்ற ஆர்பிஎஸ்.